இந்த பதவி நிலை என்பது செயல்திறனாக செயல்பாட்டு ரீதியாக முன்னெடுப்பதற்கு முக்கிய ஒரு காரணமாக அமைகின்றது. ஆனால் சில சமயங்களில் சில பதவிகளில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பொறுப்பு என்னன்னு தெரியாது. உண்மையிலேயே அந்த பொறுப்புகளை பொறுப்புடன் ஏனையோருக்கு பணி செய்வதுதான் ஒரு நிர்வாக குழுவினுடைய முழுமையான பதவியினுடைய நோக்கம். இந்த பதவி நிலை என்பது செயல்திறனாக செயல்பாட்டு ரீதியாக முன்னெடுப்பதற்கு முக்கிய ஒரு காரணமாக அமைகின்றது. அந்த வகையில் கராத்தே துறை சார்ந்து பதவிநிலையின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? கராத்தே சம்மேளனங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கராத்தே சம்மேளனத்தில் நிர்வாக குழுன்னு சொல்லி காண்பிக்கப்படும். உண்மையிலேயே அந்த நிர்வாக குழுவுடைய தேவை ஒன்று இருக்கின்றதான். என்னென்னு சொன்னால் அவ்வாறு யாராவது ஒரு நிர்வாக குழு இருந்தால் தான் ஒரு தலைமைத்துவம் காணப்படும். ஏனுரை வழிநடத்தி செல்லக்கூடிய தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு நிர்வாக குழுன்னு சொல்லும் பொழுது தலைவர், செயலாளர், உப செயலாளர், உப பொருளாளர் என்று சொல்லி ஒவ்வொரு பதவிகள் காணப்படும். அந்த பதவிகளுக்கு சொல்லி குறிப்பாக பொறுப்புகளும் காணப்படுகின்றது. ஆனால் சில சமயங்களில் சில பதவிகளில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பொறுப்பு என்னென்னு தெரியாது. ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்வது என்னென்னு சொல்லி சொன்னால் தாங்கள் நிர்வாக குழுவில் இருக்கின்றோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றோம். நிர்வாக குழு என்று சொல்லப்படுகிறது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதோ அல்ல அதிகாரத்தை வைத்து ஒரு விடயத்தை செய்வதோ கிடையாது. உண்மையிலேயே அந்த பொறுப்புகளை பொறுப்புடன் ஏனையோருக்கு பணி செய்வதுதான் ஒரு நிர்வாக குழுவினுடைய முழுமையான பதவியினுடைய நோக்கம். அந்த பதவியினுடைய நோக்கத்தினை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த பதவியை பிரயோகித்து மற்றவர்களை வீழ்த்துவது, மற்றவர்களை சில விடயங்களில் வரவிடாது தடுப்பது, மற்றது தனக்கென்று ஒரு கர்வத்தினை வளர்த்துக் கொள்வது எல்லா துறைகளிலும் காணப்படுகின்றது. இது உண்மையிலேயே ஒரு மிகவும் பிழையான விடயம். அதே சமயம் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பதவிகள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த பதவிகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த பதவியினுடைய தன்மையும் பதவியினுடைய பொறுப்பும் பதவிக்கு சொல்லி ஒரு தரம் காணப்படுகிறது. சில விடயங்களை எல்லாரும் செய்ய முடியாது. உதாரணமாக ஒரு பொருளாளர் என்று சொல்லி சொன்னால் ஒரு ட்ரெஷரர் என்று சொல்றோம் இல்லையா, அந்த பொருளாளர் சொல்லப்படுற அடிப்படை கணக்கியல் தொடர்பான ஒரு அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு சம்மேளனத்தினுடைய வரவு செலவுகளை சரியான முறையில் எழுதி சரியான முறையில் அதை கணிப்பிட்டு அதை கணிப்பிடுவது மாத்திரமல்ல, ஒரு வரவிற்கான என்ன முன்னேற்றமான நடவடிக்கைகளை செய்ய முடியும், ஒரு செலவினங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு ஒரு சம்மேளனம் நிர்வகிக்கப்பட வேண்டும், இவ்வாறு நிர்வகிக்கப்பட்டால் எங்களுடைய மாவட்டத்தில், எங்களுடைய மாகாணத்தில், எங்களுடைய தேசியத்தில் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய கழகங்கள், சங்கங்கள், அதனுடைய மாணவர்கள், போட்டியாளர்களுக்கு என்ன பிரதிபலன் வரப்போகுது, என்ன பலன் வரப்போகுது ஒரு தூர நோக்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிர்வாக குழு என்று சொல்லப்படுகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தூர நோக்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பதவிகளையும் எங்களுடைய பொசிஷன் என்ன பதவிகளை வைத்துக்கொண்டு நான் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, நான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் வைஸ் பிரசிடென்ட் என்று வைத்துக்கொண்டு அந்த பதவியை பிரயோகித்துக் கொண்டு அதற்குரிய கர்வத்துடன் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் மற்றவர்களை வீழ்த்தி எனக்கு தான் என்று நினைத்தால் அந்த பதவியில் இருக்கும் பொழுது என்னுடைய ஆட்களுக்கு நான் என்ன செய்யலாம் என்று நினைப்பது எல்லா இடங்களிலும் நாங்கள் காணக்கூடிய ஒரு எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற ஒரு முக்கிய. இதனால் பாதிக்கப்படுவது கலை அல்லது விளையாட்டு அல்லது கல்வி மாத்திரமல்ல, உண்மையில் அதை சார்ந்த சமூகம், மாணவர்கள் அவ்வளவு பேர் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், ஒரு போட்டியாளர்கள், இவர்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு பதவி என்பது வழங்கப்படும் பொழுதும் சரி, அந்த பதவிக்காக ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்கும் போதும் சரி, நிச்சயமாக கவனிக்க வேண்டும், நாங்கள் வாக்களிப்பது சரியா, சரியான ஒருவருக்கு வாக்களிக்கிறோமா, இவரால் இந்த பதவியினை சரியாக செய்ய முடியுமா, அவ்வாறு சரியாக செய்ய முடியாத எங்களுக்கு தேவையான ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்து அவரை அந்த பதவிக்குரிய கதையில் இருத்தினால் அவரால் வரக்கூடிய விபரீதங்களையும் அனுபவிக்கத்தான் வேண்டும்.